ஹலோ மீ திஸ் இஸ் பேங்க் தமிழ் ஃபிக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம செக்கேக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். குச்சி குச்சி ரக்கமா. ஆ ஓகே. ஸோ இந்த ஒன் ஷாட் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். ரொம்ப ரொமான்டிக்காக, ரொம்ப லவபிளாக செக்காமஸ் எல்லோரும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த ஒன் ஷாட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பாருங்க, பார்த்துட்டு லைக் பண்ணி அந்த ஹை பாயிண்ட்ஸ் ஏற்றி விடுறீங்களா? அப்புறம் பார்க்குற எனக்கும் ஒரு கொஞ்சம் ஓகே அப்படின்னு தோணும்ல. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தென் கமெண்ட் மஸ்ட்டாக கமெண்ட்டே பண்ண மாட்டேறீங்க. பார்க்குற எல்லாருமே சின்னதாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹார்ட் நல்லா இருக்கா, நல்லா பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரு ரெட் ஹார்ட்டு, இல்லை ஒரு எல்லோ கலர் அந்த மாதிரி ஒரு ஹார்ட் போட்டு விடுங்க. ஏன்னா பார்க்குறீங்க, ஆனால் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. சரி, உங்களுக்கு பெருசாக கூட கேட்கல, பிடிச்சிருந்தா அந்த ரெட் அண்ட் எல்லோ ஹார்ட் மட்டும் போடுங்க. வேறு எதுவுமே நம்மளுக்கு கேட்கல. பிடிச்சிருந்தா ரெட் அண்ட் எல்லோ ஹார்ட் போட்டு விடுங்க. ஓகே, ஓகேடா. இப்போது நம்ம ஸ்டோரியில் எந்த இன்ட்ரோவுமே பார்க்க வேணாம், டைரெக்டாக போகலாம். ஹெட்ஃபோன் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிக்கும். ஓகே, சரி வாங்க டைரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸுக்கெல்லாமே நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறையா புது ஆள்லாம் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வரீங்க. ஸோ அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பேங்க் தமிழ் ஃபிக்ஸ் ஃபேமிலி ரொம்ப பெருசாகவும் ஆக்கிட்டுருக்கீங்க. ஸோ சீக்கிரமாக நம்ம 2K வர போகிறோம். ஸோ அது நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ சூன் வந்துடலாம். ஓகே, ஸோ ஓகே ராமஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ் சூன் நடக்க போகுது. சப்போர்ட் பண்ணுங்க, என்னையும் ஷஃபியும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க டில் த எண்ட். ஓகேடா, வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சைன் ஆஃப் த ஸ்டோரி நீங்கள் தான் ஆஸ் யூஷுவல் ஒர்க் போயிட்டுருக்கீங்க. அப்போன்னு பார்த்து ஒரு கால் தான். யாரோ கால் பண்ணுறா. சொல்லுடி வயன். சொல்லு. ஐயோ, விஷயமே தெரியாதா உனக்கு? என்ன? ஐயோ, சீக்கிரம் வீட்டு கிளம்பி வாடி. எதுக்கு? ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா ஐஃபோனை. ஏய், சீக்கிரம் வீட்டுக்கு வாடி. இருக்கிறியா? விஷயத்த சொல்லு, அப்புறம் வரேன். ஏய், இன்னைக்கு ஒன்று பொண்ணு பார்க்க வராங்கடி. என்ன பொண்ணு பார்க்கவா? டேயா விளையாடாதா. ஏய், பொண்ணையா வயன்? இப்படிதான் விளையாடு. வைக்கிற ஃபோன். வயன், நீ வரியா? இல்லைம்மா, அப்பெல்லாம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஆஃபீஸில் மீட்டப் வைக்கணுமா? ஏய், என்னோட விளையாண்டுருக்கா? யாரு? ஏய், அதெல்லாம் சொன்னால் புரியாது. சீக்கிரம் வா. அன்னைக்கு ரோட்டில் அதான் ஒரு பையனை பார்த்து ஹேண்ட்ஸமாக இருக்கானே, அப்படி இருக்கானே இப்படி இருக்கானேன்னு சொன்னோமே, அந்த பையன் தாண்டி. சீக்கிரம் வாடி அப்படின்னு ஏன் சொல்ல நீங்க? ஏய், சும்மா கதை விடாத, வைட்டு ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வைக்க போக அப்புறமா யோசிக்கிறீங்க. ஆமாம்ல, நானும் ஒரு அன்னைக்கு ரோட்டில் ஒரு பையனை பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தார், ஹெல்ப்லாம் சூப்பராக பண்ணார். ஆனால் பார்க்க பெரிய இடம் மாதிரி இருந்துச்சு. அவருக்கு என்ன பொண்ணு கேட்க வந்திருக்காரா? இது என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ லைனில் வயன், நீ வரல நான் வந்துடுவேன் எங்க அப்படின்ற மாதிரியா சொல்லிட்டு இருக்கா. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி தான் உங்கள் பாஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அவருனா சரிம்மா போயிட்டு சீக்கிரமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் நேராக வீட்டுக்கு வரீங்க. பார்க்குறீங்க, ஏகப்பட்ட சப்பல்ஸ்லாம் வெளியே கிடக்குது. என்னது இது, இவ்வளோ பேரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே என்ட்ரு ஆகுறீங்க. பார்த்தா அந்த ஃபேமிலியிலேருந்து அவங்க அப்பா அம்மா தான், அந்த பையனோட அப்பா அம்மா. ஆமாம், நீங்கள் கூப்பிட்றாங்க. நீங்கள் சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு நேரம் உள்ளே ஓடுறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, யாருமா இவங்களாம்? வயல், நம்ம தூரத்து சொந்தோண்டி இவங்க, உனக்கு தெரியாது. சரி வா கிளம்பு. என்னம்மா இன்னும் ஒரு வார்த்தை நைட்டு கூட சொல்லவே இல்லை. நான் அவ்வளோ கேட்டேன், என்னமோ என்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஐயோ அது சஸ்பென்ஸாக இருக்கும்னு நினச்சேன், நிறையவே போட்டு உடச்சிட்டான். அதான் சரி வா வா அப்படி சொல்லிட்டு உங்களை அழகாக கலப்புறாங்க. ஸோ நீங்கள் பையனை பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. அப்புறமா நீங்கள் வெளியே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா பயங்கரமான ஷாக். அங்கே உட்காந்துருக்குது நம்ம ஜேகே தான். சொல்லவா வேணும், மனுஷன் கோட் சூட்லாம் அழகாக இருக்காரு. ஸோ அழகா டே
அப்படி ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. நீங்க ஜேகே ஷைனஸோட பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரிலாம். ஸோ உங்களுக்கு பொண்ணு பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவ்வளோ கிடையாது. ஸோ நீங்க அப்படிதான் காஃபி கப்போட ஜேகேவோட பேரண்ட்ஸ் முன்னாடி நிற்கிறீங்க. அவங்க வாங்கிட்டு உங்கள அழகா பார்க்குறாங்க. அவ்வளோ அழகா இருக்கீங்க. லட்சணமான முகம் அப்படின்னு சொல்லலாம். ஜேகேவும் அப்படியே நீங்க பார்த்துக்கிட்டே அந்த கப்பை வாங்கிக்கிறாரு. மனுஷன் ஃப்ளாட்டு. உங்களை பார்த்தா அந்த ஒரு நொடி மனுஷன் ஃப்ளாட்டு. சரி, நீங்க ஜேகேவை பார்த்தா அந்த நொடியே நீங்களும் ஃப்ளாட்டு தான். ஆக்சுவலி நீங்க ஜேகேவை ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால ஜேகே மேலே செகண்ட் டைம் ஃபாலோ ஆகுறீங்க. ஜேகே எங்களை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு. ஸோ அப்புறம் என்ன, அப்படிதான் அங்கே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி அப்படியே எல்லாம் முடியுது. ஜேகே போகும்போது கூட உங்களை பார்த்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்காரு மனுஷன். ஏன்னா அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படி சீனை கட் பண்ணி நேராக நம்ம மேரேஜ்க்கு இடத்துக்கு வந்துடலாம். ஸோ அப்படிதான் உங்கள் மேரேஜ் ரொம்ப அழகாக கிராண்டாக நடக்குது. ஸோ ஜேகே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியோட சிஓ. ஸோ அதனால் ஜேகேயோட ஸ்டாஃப்ஸு நிறைய பேர் வந்திருக்காங்க ஜேகேயோட மேரேஜ்க்கு. நிறைய பேர் பிளாக் சூட் போட்டுட்டு ஒயிட் சூட் போட்டுட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. நம்ம பிடிஎஸ் கேங் தான். ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான். இப்போ நீங்கள் ரெடி ஆகிட்டா உங்கள் அப்பாவோட கையை ஹோல்ட் பண்ணிட்டா மடமேடைக்கு வந்துட்டு இருக்கீங்க. ஜேகே ஆல்ரெடி மாலெல்லாம் போட்டுட்டு ஐயர் சொல்கிற மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஜேகே உங்களை பார்க்குறாரு. அவ்வளோ அழகா அவ்வளோ க்யூட்டாக நீங்கள் இருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஜேகே என்ன நினச்சிக்கிறாருண்ணா, ஓ இன்னொன்று உள்ள வைக்கிறாளே, யாரடி நீ, யாரடி நீ, உன் முடியல உண்மையில அதிகமாக ஃபாலோ ஆக்க வைக்கிறவான். என் பொண்டாட்டி ஆகிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டி ஒரு ஜென்மத்தில். நான் அழகடாது அப்படின்ற மாதிரி ஜேகே உங்களே தான் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் ஜேகேவை பார்த்து அப்படி கண்ணடிக்கிறீங்க. ஜேகே ஒரு செகண்டில் அப்படியே உங்களை ஆடு பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் ஜேகே ஒரு சின்ன ஸ்மைலோட ஜேகே பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஜேகே ரெண்டு பேருமே ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அப்புறம் ஐயர் மந்திரம் சொல்லும்போது டக்குன்னு நீங்களும் மந்திரம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஜேகேவும் மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அப்படிதான் தாலியெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஐயர் கைக்கு வந்துருச்சு. இப்போ ஐயர் அப்படிதான் ஜேகே கையில் கொடுத்து டைப் பண்ண சொல்கிறாரு. ஜேகே உங்களை பார்த்துட்டு கட்டவாடி அப்படின்னு கேட்குறாரு. ம் கட்டுங்க ஜங்குக்கா அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் மனுஷன் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணலை. அப்படியே எடுத்து உங்கள் கழுத்தில் தாலி கட்டிடுறாரு. கண்ணிலலாம் டியர்ஸ். ஸோ ஏன்னா அவ்வளோ லவ் பண்ணிப்பீங்க ஜேகேவை. ஜேகேவை பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் சைட். ஸோ அவ்வளோ லவ் பண்ணியிருக்கீங்க ஜேகேவை. ஸோ அந்த லவ் தான் டியர்ஸ் மூலமாக வெளியே வருது. ஜேகேவுமே உங்கள் டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிடுறாரு. நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் தான். ஜேகே அப்படியே உங்களுக்கு குங்குமம்லாம் வச்சு விடுறாரு. இப்போ ஜேகே பார்த்துட்டு உங்கள் கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு இனிமேல் இந்த கையை விட மாட்டேன், உங்கள் கடைசி மூச்சிருக்க வரைக்கும் இந்த கையை விட மாட்டேன்டி, எப்பவுமே உனக்கான இருப்பேன், எனக்காக நீ இருக்கும்போது உனக்கான இருப்பேன் எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை கிஸ் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் என்னங்க வேணும் ஒரு பொண்ணுக்கு? என்னங்க ப்ராமிஸ் வேணும்? இந்த உலகத்தில் எவ்வளோ ப்ராமிஸ் பண்ணாலும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு பண்ணுறது இதாங்க அந்த பெரிய ப்ராமிஸ். ஸோ ஜேகே அப்படி பண்ணி உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு உங்கள் ஹேண்ட்லேயே. ஸோ நீங்களும் ஜேகே பார்க்குறீங்க டியரி ஐஸோட. ஜேகே அப்படி உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணுறாரு. அப்புறம் கப்பலாக நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறீங்க உங்கள் ஃபேமிலியோட, ஜேகே ஃபேமிலியோட நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அப்படி தான் நீங்கள் ஜேகேவோட காரில் போக வேண்டிய டைம். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் டாடா பை பை சொல்லிட்டு ரியாவுக்கு ஒரு ஹக் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி இந்த காரில் உட்காந்துட்டு ஜேகேவோட ஹேண்டை இறுக்கமாக பிடிச்சிட்டு அவரோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு சின்னதாக ஒரு டியர்ஸோட ஜேகேவோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. யா ஜேகேவோட வீட்டுக்கு தான். இதுக்கப்புறம் நீங்கள் அங்கே தான் இருக்க போகிறீங்க. ஜேகேக்குன்னு தனியான வீடு, ரொம்ப பெரிய வீடு. ஏன்னா ஜேகே ஒரு கம்பெனியோட சிஓ. ஸோ அப்போனா சிஓக்கெல்லாம் எவ்வளோ பெரிய வீடு இருக்கும். ஸோ அந்த வீட்டுக்கு தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. பின்னாடி ஜேகேவோட அப்பா அம்மா வந்துட்டுருக்காங்க. ஜேகேவோட காரில் தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ ஃபைனலி ஜேகேவோட வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ ஜேகே அப்படி காரை விட்டு இறங்கிட்டா உங்கள் டோர் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் ஜேகேவே பார்க்குறீங்க. இப்போ அவர் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உங்களை வெளியே வர சொல்கிறாரு. நீங்களும் வெளியே வரீங்க. டக்குன்னு என்ன பண்ணுறாருனா உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் அப்படி லிஃப்ட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ஜங்குக்கா விடுங்க
அத்தை மாமா இதான் நினைப்பாங்க, கீழே விடுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஜெகே அதெல்லாம் காதுல வாங்கிக்கலாம். ஓய், என் பொண்டாட்டி, நீ என் பொண்டாட்டி, அவனை தூக்கிட்டு தாண்டி போவேன். என் வீட்டில் அவனை கீழே விட மாட்டேன், தூக்கிட்டு தான் போவேன் அப்படின்ட்டு ஜெகே உங்களை அழகாக கேரி பண்ணி அங்கே இருக்க ஷோபால உட்கார வைக்கிறாரு. ஜெகோட அம்மா பார்த்துட்டு, டே 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 ஜெகே, என்னடா இதெல்லாம் அப்படி கேட்குறாங்க. அத்தை, நான் இவ்வளோ சொன்னேன் கேட்கவே இல்லை. சரிம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். சரி ஜெகே, எனக்கு அப்புறமா வீட்டில் சுற்றி காட்டு, நான் கொஞ்சம் கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு அம்மா சொல்ல, இப்போ ஜெகே, என்னம்மா தனியாக பேசணும், கல்யாணம் அடிச்சிடலாம், பொண்டாட்டி என்கிட்ட விடுங்க அப்படின்னு ஜெகே உங்ககிட்ட ஒரு மாதிரி அதை பேசுறாரு. நீங்க ஜங்குக்கா விட்டுங்க அப்படின்றீங்க. இப்போ ஜெகே அம்மா பார்த்துட்டு, டேய் பொண்டாட்டி தாண்டா, எப்போ என்கிட்ட விடு. டப்பு ரெண்டு பொண்டாட்டி அனுப்புகிறேன், எங்கேயும் போக மாட்டான், உன்கிட்ட அனுப்புகிறேன். அம்மா என்னம்மா இது என்னோட பிரிகிறீங்க? ஏய் நான் ஒன்றும் இல்லைடா, கொஞ்ச நேரம். சரி சரி, மேலே ரூமில் தான் இருக்கேன், வர சொல்லுங்க. போயிட்டு சீக்கிரம் வாடி பொண்டாட்டி அப்படின்னு தங்க சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கு. ஜங்குக்காமா பார்க்குறாங்க, நீங்கள் ஒன்றும் ஷையாக சிரிக்கிறீங்களா? ஜங்குக்காமா பார்த்துட்டு, அவன்ட்டுதாம்மா டான்ஸும் சொல்லிடுமா, சரிவா நீ கொஞ்சம் வீட்டில் இருக்கிறதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அவங்க கிச்சனில் கூப்பிட்டு நிறைய உங்ககிட்ட பேசுகிறாங்க. நீங்களும் உங்ககிட்ட சிரிச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. வேலை ஜங்குக்கு பார்க்கலாம் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. மாமியாரும் மருமகளும் ஒருத்தன் வெயிட் பண்ணுறதா கண்டுக்காம கிச்சன்ல என்ன வேலை அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அவன் ரூம்ல எட்டி பார்க்குறான். நீங்களும் செக்கையோட அம்மா ரொம்ப அழகாக பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்களா? ஓ, இவங்க எப்படி பேசிட்டு இருப்பாங்களே, எப்பயும் முன்னாடி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டைமை பார்க்குறான். டைம் ஒரு 6 o'clock ஆயிருக்கும். ஜங்குக்கு அப்படிதான், எப்போ வருவேன் உனதான் வெயிட் பண்ணுறேன்டி அப்படின்ற மாதிரி அவன் பெட்டில் உட்காந்து உருண்டு பண்ணிட்டு இருக்கான். ஸோ இங்கே நீங்கள் செக்கியோட அம்மா கூட பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க இப்போ கிளம்புற டைம் ஆயிடுச்சு. இப்போ உங்கள் கையில் பால் சொம்ப கொடுத்துட்டு, சீக்கிரம் எங்களுக்கு பேரனும் பேத்தியும் பெற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. செக்கியோட அப்பா அம்மா 2 பேருமே. நீங்கள் தான் ஷையாக சரிச்சுட்டு எடுத்துரும்லாம் செக்கி ரூமில் தோக்கி பார்த்துட்டு இருக்கான். இப்போ மைண்ட் வாய்ஸ், பாடி ஒரு வழியாக இது போயிட்டாங்க, தப்பிப்பாளா அப்படின்ற மாதிரி தான் செக்கே அப்படி ரூம்குள்ள போயிடுறாரு. செக்கே ரொம்ப ஷையாக பார்த்துட்டு, கிச்சு அவர் என்ன பண்ணுவார், இவ்வளோ ஆர்வமாக இருக்காரு, நிறையா சொன்ன மாதிரி எல்லாமே உடனே நடக்குமா? எனக்கு வர ஒர்க் அதிகமாக இருக்கு, இதில் இதெல்லாம் இருந்தால் பேபி ஃபார்ம் ஆச்சுன்னா எவ்வளோ ரிஸ்க்கு, எனக்கு அது ரொம்ப பயமாகவும் இருக்கும். அவர்கிட்ட டேரக்டாக பேசுகிறது பேசிப்போம் அப்படின்ட்டு ஜேகேயோட ரூமுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. அப்படியே நம்ம ஜேகே ரூமுக்கு வந்தா ஜேகே தான் கையில் மல்லிப்பெல்லாம் சுற்றிட்டு மல்லிப்பூ வச்சு வச்சு பாடுது, அந்த வள்ளி நிலம் வந்து வந்து தேடுது, பையன் எப்போ வர போற, பையன் எப்போ வர போற, மாமா ரொம்ப நேரம் கத்துருக்காண்டி எப்படி வருவா அப்படின்ற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி லவ்வபிளாக பாட்டு பாடிட்டு இருக்காரு. மல்லிப்பூ வச்சு வச்சு பாடுதேன்ட்டு. நீங்கள் இப்போ போய் தான் பால் சொம்பு எடுத்துட்டு டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே வரீங்க. ஜேகே அப்படியே உங்களை ரொமான்டிக் லுக்கில் ஜேகே டாப் டு பாட்டம் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஜேகே ஒரு மாதிரியான ஷைனஸோட பார்த்துட்ருக்கீங்க, அது கொஞ்சதான் இருக்கு. ஸோ நீங்கள் ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறீங்களா, இப்போ டோரை அப்படி லாக் பண்ணிவிட்டு ஜேகே முன்னாடி நிற்கிறீங்க. ஜேகே உங்ககிட்ட க்ளோஸாக நின்றுட்டு அந்த பால் சொம்பை வாங்கி அங்கே இருக்க டேபிளில் வச்சுட்டு உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் ஜேகே போய் பார்க்குறீங்க, ஜங்குக்கா அப்படின்னு பார்க்குறீங்க. பொண்ணுட்டு எவ்வளோ அழகான தெரியுமா, பா என்ன அழகுடி வந்துட்டா, என்ன அழகு வந்துட்டா, முன்னாடி வந்துட்டா அழகுதா, தயவு செஞ்சு அந்த வார்த்தையை சொல்கிறாத, வந்துட்டு அவ்வளோ அழகு இருக்குடி, அவ்வளோ அழகு இருக்கு, ஆரடி நீ எனக்கு கொண்டுட்டே இருக்குடி, தயவு செஞ்சு அந்த கண்ணால் என்னை பார்க்காத, எனக்கு கொண்டுட்டடி, கொண்டுட்டா செம்மையாக இருக்குடி, உடனே தான் ஒரு டைம் ஒன்று பார்க்கும்போது எல்லாம் ஒற்றை குச்சி ஆட்டம் வந்துட்டு, என்னம்மா நீ நடக்கிற
அப்பப்பப்பா! செதுக்கியிருக்கான்டி. ஆண்டவன செதுக்கியிருக்கான். இந்த மாரி ஜேகே தான் பார்க்கணும். இந்த ஜங்குக்குன்னு செதுக்கி வச்சிருக்கான்டி. ஆண்டவன செதுக்கியிருக்கான். என்னைய நான் சொல்ற வார்த்தையில எப்படி எப்படிலாம் இருக்குன்னு நான் சொல்றேன்டி. உன் கண்ணு இருக்கே கண்ணு. ஐயோ! என்ன கொல்ல வந்த கத்திடி. கத்தி. தோ மூக்கு இருக்கே. அப்பப்பப்பா! என்ன மூக்குடி இது? ஷார்ப்பா? எல்லாமே ஷார்ப்பா இருக்குடி உனக்கு. நீ பார்க்குற ஒவ்வொரு பார்வை ஷார்ப்பு. உன் மூக்கு ஷார்ப்பு. ஐயோ! ஐயோ! மூக்குத்தி குத்திருக்கியே. மூக்குத்தியா இல்ல வேற ஏதாவதாடி? நான் அழகுடி உன்ட்ட. ஆ சத்தியமா சொல்றேன். வின்ட்டேன்டி. வின்ட்டான். உன்னை என்னைக்கு அந்த பொண்ணு பார்க்க வந்தனோ அன்னைய சொல்றேன். அன்னைய வின்ட்டான். எந்த பொண்ணுக்கு விழாதவனா உனக்காக வின்ட்டேன்டி. சத்தியமா வின்ட்டான். இத்தனை வருஷத்துல எந்த பொண்ணையும் நிமிர்ந்து கூட பார்த்தது கிடையாது. ஆனா உனக்காக செம்மையா வின்ட்டான்டி. செம்மையா வின்ட்டான். அப்புறம் இந்த ஃபோர்த்தடு ஏன்னா ஒவ்வொரு தாட்டியும் ஜங்குகா ஜங்குகான்னு சொல்லும் போது அச்சா நம்புறான். இந்த ரெண்டு உதடும் பப்பப்பப்பா சரி பழத்துக்கு டஃப் கொடுக்கொண்டே நான் வந்துடும். இன்னைக்கு இதை ருசிக்கிற ருசிலா வா உலகத்தில் எவனும் இந்த மாதிரி பிள்ளைகள் பார்த்துருக்க கூடாது. என்னமா இருக்கு. ஆ அப்படின்னு ஜேகே ஒன்னொன்னா வர்ணிச்சிட்டு இருக்காரு. நீங்க சங்குக்கா அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஐயோ நீ ஜங்குகான்னு சொல்லும் போது இந்த உதட மட்டும் நான் பார்த்துட்டு இருக்கேன்டி. நாம துடியுது எப்பா. இதே துடிப்பை நிறுத்திடும் போலக்கே. நான் துடிக்குது. ஓ உட வர்ணிக்க வார்த்தையாலடி. வார்த்தையால ஓய் குச்சி குச்சி ரக்கமா ரக்கமாலடி. வேற எதுவும் வேற ரகம்டி நீ. வேற ரகம். குச்சி குச்சி ரக்கமா. அப்படின்னு ஜங்குக்கு காமெடியா டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அவர் பள்ளியில டீஸ் பண்றாரு. அதே உங்களுக்கு ஷை ஆக்குது. ஐயோ நாடி இது ஆப்பிள் பழம் மாதிரி கண்ணு அப்படி சவுகுது. அப்படின்னு ஜங்கு கேட்க நீங்க போங்க அப்படி வர்ணிக்க எனக்கு ரொம்ப ஷையா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு புஷ் பண்றீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பிடிச்சி டைட்டா இழுத்துக்கிறாரு அவரு கூட. நீங்க ஜங்குக்கே பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படின்றீங்க. ஏய் எங்கடி போறா? அந்த போக மாட்டேன்னு சொன்னாலும் நீ எங்கடி போறான்னு அர்த்தம். அப்படின்னு ஜங்கு கேட்க நீங்க ஷையாட ஜங்குக்கு ஒரு மாதிரி பாக்குறீங்க. நாடு நான் சொன்னேன் இந்த மாதிரி பார்க்காதன்னு. கொண்டுட்டு இருக்கடி. கொண்டு புட்டா கொண்டு புட்டா கொண்டு புட்டா கொண்டு புட்டா கொண்டு புட்டா அப்படின்னு ஜங்கு பாட்டு பாடுறாரு. ஐயோ போதும் பாட்டு பாடி கொள்றீங்க நீங்க. ஏய் நாடு பிடிக்கலையா? சரி பிடிக்கல விட்டுறேன். சரி போட்டாட்டே வா உட்காரலாம். இப்போ சொல்லிட்டு 2 பேரும் அந்த பெட்டில் உட்காருவா. தலையை குனிஞ்ச மாதிரியே வச்சுருக்கீங்களா? ஜங்குக்கு அப்படியே உங்கள் சீக்க பிடிச்ச அவரை பார்க்க வைக்கிறாரு. நீங்கள் ஜங்குக்கு பார்க்குறீங்க நாடு பார்க்க மாட்டியா? மனுஷனை பார்க்க மாட்டியாடி? அப்படின்னு ஜங்கு கேட்குறாரு. இல்லை வெக்கமாக இருக்கு, ஒரு மாதிரியா வெக்கமாக இருக்கு. நீ புரிஞ்சுக்கிறீங்க. ஏய் பாடுறீங்கண்ணா. அந்த கண்ணழுகி குச்சி குச்சி ரொக்கமா பாருடியண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு போது பார்க்க சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. ஐயோ இந்த கண்ணு இருக்கு எனக்கு கொண்டுட்டே இருக்குடி. எனக்கு கொல்றியடி நீ. சத்தியமா சொல்றா எனக்கு கொண்டு போட்டுட்டே இருக்க. பாரு எனக்கு பொம்பளை பிள்ளை தாண்டி வேணும். பொம்பளை பிள்ளை தான் வேணும். ஏன் ஏன் அப்படி? ஏன் பாய் பேபி வேண்டாமா? ஏய் நான் மாதிரி ஒரு மினி ஜெராக்ஸ் பார்க்கணும்ல. அவனுக்கு இதே மாதிரி இருப்பாள். ஸோ அதாண்டி எனக்கு ஒரு பொட்டை பிள்ளை பற்றி கொடு. ஆ உங்கள் ஜங்குக்கா நீங்கள் ஜங்குக்கோட ஷோல்டரே அடிக்கிறீங்க. நாடி அடிக்கிற. என்னண்ணா இப்படி ஷையாக்கிட்டே இருந்தா நைட்டு ஃபுல்லாக என்னை ஷையாக்கி என்னை டீஸ் பண்ணுறதை உங்கள் பொழப்பா வச்சுக்க போகிறீங்களா? ஓ மேடம் ஃப்ளோவுக்கு வர சொல்கிறீங்களா? சரி ஓகே ஃப்ளோவுக்கே வருவோம். என்ன பொண்டாட்டி ஃப்ளோக்குள்ளே போகலாமா? இன்னைக்கு நாடகம் ஃப்ளோவை பார்த்துட்டே இருடி. பார்த்துட்டே இரு.
எப்படியெல்லாம் புருஷன் வர்ணிக்க போறேன்னு பாருவேண்ணா. டே இன்ச்சா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட போறேன்டி. ஓய் குச்சி குச்சி இருக்கமா போலாமாடி? ம் நீ நைட்டை செமையா கொண்டு போவோமா? அப்படின்னு சங்கு கேட்குறாரு. ஷையாயிட்டு சி போங்க. இதோ போறேன்டி பொண்டாட்டி. நீ போயிட்டே இருக்கான். ம் நீ ஃப்ளோவை மட்டும் பார்த்துட்டே இரு. அப்படின்ட்டு அவளோட ஷர்ட்டை அவர் பண்ணி தூக்கி போட, அப்படியே நீங்கள் செக்கியோட அந்த ஆப்ஸு எல்லாமே பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்கு. செக்கிக்கு இருக்கிறது 8 பேக்கில். ஸோ தொட்டு பார்க்குறீங்க. செக்கி அப்படி எல்லாம் உனக்கு தாண்டி, எல்லாம் உனக்கு தான். தொட்டு தொட்டு பாரு நைட்டு ஃபுல்லாக. நான் அப்படியே அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள் செஸ்ட்டில் கை வைக்க, நீங்கள் செக்கி அப்படியே ஒய்டஸில் பார்க்குறீங்க. நாடி நான் எந்த தொடு உந்த நான் தொடுறேன். நீ ஃபீல் பண்ணலாம் பேபி. ஃபீலிங் தான் நீ ஃபுல்லாக வந்துருச்சு. ஃபீலிங்ஸு வந்துருச்சு. ஃபீலிங்ஸு வண்டி வண்டியாக வந்துச்சு. ஃபீலிங்ஸு. ஐயோ சங்குக்கா போதும், பாட்டை நிப்பாட்டுங்க. சரிடி பாட்டு நீ பாடுறேன். ம் சரி குச்சி குச்சி இருக்கமா போகலாமா? அப்படி கேட்குறான் சங்குக்கு. உங்க சங்குக்கா இப்போ தவிர குச்சி குச்சி ரக்கமானு என்ன குச்சி மாதிரி இருக்கா? ஆமாண்டி ஓட்டுற குச்சி தாண்டி. குச்சி மாதிரி ஓட்டுற குச்சி அப்படின்னு சொல்லிட்டு குச்சி குச்சி இருக்கமா போகலாமாடி? அப்படின்னு சங்கு கேட்குறாரு. நீங்க சிரிச்சுக்கிட்டே சி போங்க சங்குக்கா அப்படின்றீங்க. சங்குக்கு அப்படி சாரீஸ் எல்லாமே தூக்கி போட்டுட்டு அப்படி பொறுமையா ஜஸ்ட் ஹிப்பு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிட்டு இருக்காரு. அப்படி உங்க ஹிப் சைட்ல வந்து கடிக்கிறாரு உங்க இடுப்பா. நீங்க கத்துறீங்க. ஆ வலிக்குது, ஏன் இப்படி கடிக்கிறீங்க அப்படி கேக்குறீங்க. ஏய் என்னடி இது? வா அம்மா இருக்குடா. குச்சி குச்சி ரக்கமா போய் எலும்பு செம்மையா இருக்குடி. அப்படின்ட்டு கடிச்சு அது ஒரு மாதிரி இழுக்கிறாரு. நீங்க ஊதும் எனக்கு அவங்க ஒரு மாதிரியா இருக்கு. பட்டர்ஃப்ளை பறக்குதாடி. ஆமா ஒரு மாதிரியா இருக்கு. மாதிரி தாண்டி இருக்கும். குச்சி குச்சி ரக்கமா அப்படி சொல்லிட்டு எப்படி உங்களை ஃபுல்லா அப்படி ட்ரெஸ்ஸே இல்லாம பண்ணிடுறாரு. நீங்க ஜங்குக்கு பாக்குறீங்க ஷையோட அப்படி கவர் பண்ண ட்ரை பண்றீங்க. ஆனா முடியாதுல்ல. மனுஷவங்க 2 கை பிடிச்சிட்டு கீழெல்லாம் போயிட்டு இருக்காரு. நீங்க ஜங்கு கூட ஹேரை கிரிப் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோ ப்ரெஷர் உங்களுக்கு. இப்போ ஜங்குக்கு அப்படி நாடி இது. ஆ நான் இடம்டா அது. அப்படின்னு சொல்லிட்டு உங்க லெக் எல்லாமே கிஸ் பண்ணி பொறுமையாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படிலாம் கீழெல்லாம் ரொம்ப வைல்டாக போயிட்டு இருக்காரு. சரி பொறுமையா உன்னோட குச்சி குச்சி ரக்கமா சீக்கிரம் பொட்டுக்குள்ள வேணும்டே. அதனால உள்ள விடுறான். அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இன்செக்ட் பண்ணுவாராம். நீங்க பாக்குறீங்க, கத்துறீங்க. ஏய் ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வந்து கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ பெயினாக இருக்கு. அவரோட வந்து கடிச்சிடுறீங்க. ஜங்குக்குலாம் ஏய் நாடி கடிக்கிற வலிக்குதா? வலிக்குது. பொறுமையா பொறுமையா ஜங்குக்கு வலிக்குது அப்படின்றங்க. சரி சரி இரு பொறுமை பண்ணுறேன். அப்படி சொல்லிட்டு பொறுமையாக தான் பண்ணுறாரு. ஆனால் உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்கு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆக அப்படியே கொஞ்சம் ரவுண்ட்ஸ்லாம் போக நீங்கள் அப்படி ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே ஸ்லோவாக பண்ணவர் ரொம்ப வேகமாக போகிறாரு. ஏன்னா உங்களுக்கு வலி இல்லைன்னு தெரிஞ்ச மனுஷனுக்கு அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. யாருங்க இந்த நேரத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஸோ அதனால் ஜங்குக்கு அவரோட வேலை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காரு. பெட்டு செம்மையாக ஆட ஜங்குக்கு அப்படியே டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கீழே போட்டுட்டு செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு. ஜங்குக்கா கத்துறீங்க. இருடி ஆ அப்படி சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி தான் நைட் போயிருக்கோம். ஒரு 5 ரவுண்டுக்கு அப்புறம் அப்படி ஜங்குக்கு ரொம்ப டயர்டாகி உங்கள் மேலே படுக்கிறாரு. உங்கள் செஸ்ட்டுக்கு நடுவில். ஸோ அது ரொம்ப அவருக்கு வார்மாக இருக்கு. படுக்கிறாரு. ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டு ரொம்ப வெட்டாக உங்கள் மேலே படுக்கிறாரு. நீங்கள் ஜங்கு கூட தலையை கோதி விட்டுட்டு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு தான் கேட்குறீங்க.
ரொம்ப பிடிச்சிருச்சுடி. பா ஃபீல்டா அது குச்சிருக்கமா செம்மையா இருக்குடி. பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா எனக்கு உங்களுக்கு பெற்று கொடுப்பல அப்படின்னு ஜங்கு கேட்க, அப்பதான் இன்னைக்கு என்ன உடனே குழந்தை வேணுமா? ஜங்குக்கா, எதுக்கும் உடனே குழந்தை அப்படி கேட்குறீங்களா? அப்படி எப்படி இல்லை, ஒரு 2-3 months போகட்டும், அப்புறமா குழந்தை பெற்றுக்கலாம். ஏய் நாடி அவ்வளோ நேரம் காயப்பட போறியாண்ணா? அப்படின்னு ஜங்கு கேட்க, இல்லை, எனக்கு நிறையா ஒர்க் இருக்கு. என் ஒர்க்கில் யார் பாப்பா? நான் மேரேஜ் ஆனோடனே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா ஒர்க்லாம் போக முடியாது. அதனால தான். ஏய் ஒர்க் போடி பார்த்துக்கலாம். இல்லை, கொஞ்ச நாள் போட்டும், 2 months வச்சுக்கலாம். பட் இது மட்டும். ஏய் நாடி காய போறியாண்ணா? ஐயோ, அப்படி சொல்லலாம். நம்ம உடனே இதை வச்சுக்க வேண்டாம். 2 months மட்டும் இருக்கட்டும். ஏன்னா என்னாலும் இங்கே இல்லாமல் இருக்க முடியாது. அதனால தான் 2 months மட்டும் நமக்குள்ளே இருக்கட்டும். பாப்பா பொறுமை பெற்றுக்கலாமே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி பொண்ணாடி, நீ சொல்லிட்டல, சரி ஓகே அப்படின்னு தங்குக்கு சொல்ல, நீங்கள் தங்குக்கு டைட்டாக பண்ணிட்டு செஸ்ஸில் படுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னடா டேஸஸ்லாம் போயிட்டுருக்க, உங்களுக்குள்ளே குட்டி குட்டி ரொமான்ஸ் நடக்கும். பட் அது நடக்காது. குட்டி குட்டி ரொமான்ஸ் தான் போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும் உங்களுக்கும் செக்கிக்கும். பட் அது இல்லைனாலும் நீங்களும் செக்கி ரொம்ப ஹாப்பியாக தான் உங்கள் லைஃப் லீட் பண்ணுறீங்க. இது இந்த விஷயம் ரியாவுக்கும் தெரியும். அவள் இதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாகிறா. ஏன்னா செக்கி உங்கள் வேர்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாருல. ஸோ அதை நினச்சி தான் இப்போ நீங்கள் செக்கிக்கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவீங்க. நீங்கள் செக்கி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. செக்கி ரொம்ப உங்களை கேரிங்காக பார்த்துக்கிறாரு. அவர் வீட்டில் இருந்தாலும் சரி, வீட்டில் இல்லை, ஆஃபீஸில் இல்லை, ஒர்க் இருக்குனாலும் ரொம்ப பார்த்துப்பாரு. சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படி இப்படின்னா. நீங்களும் ஒர்க் போகும்போது செக்கிக்கு ஒரு மெசேஜ் போட்டுருவீங்க. சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஏதாவது மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்கள் ஒர்க்கில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருப்பீங்க. செக்கவும் தான். ஸோ இப்படி தான் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. ஒரு சண்டே போல் தான் காலையில் நீங்களும் செக்கவும் ஏர்லியராக எழுந்திரிச்சிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. லைக் ஞாயிறு மதியம் சமையல் அறையில் அந்த மாதிரி தான் சமைக்கும் போது நீங்கள் செக்கவும் குட்டி குட்டி ரொமான்ஸ் பண்ணிப்பீங்க. செக்கவங்க எடுப்புக்கில்ல, நீங்கள் செக்க சும்மா இல்லாமல் அவரோட டிஷர்ட்டை பிடிச்சி இருக்கிறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பீங்க குடும்பத்தனம். அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலி ஃபுட்டும் ரெடி ஆகிடுச்சு. 2 பேரும் அவ்வளோ லவ்வபிளாக அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சண்டே ஆனால் போதும் நைட்டு ஒரு வாக்கிங் போகிறது, அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் போகிறது, அந்த மாதிரி நீங்களும் ஜெயிக்கவும் ஃப்ரீ டைமில் அவ்வளோ அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஒன்றா. ரொம்ப அழகாக லவ்வபிளாக ஒரு கல்யாண வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப அழகான வாழ்க்கையாக அமையுது. ஸோ நீங்களும் ஜெயிக்கவும் ஃபுல் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் ஒரு ஃபைன் டே ஜெயிக்க ரொம்ப லேட்டாக வராரு. அப்போ மழை டைம் வர நீங்கள் ஜெயிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப கோபமாக. அவர் சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு லேட்டாக வந்துட்டுருக்காரு. அவருக்கு ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருக்கீங்க. ஆனால் ஜெயிக்க வரல. நீங்கள் கோபமாக பார்க்குறீங்க. ரொம்ப மழை பெய்யுது. இவர் என்ன மழை பெய்யுதுன்னு சீக்கிரம் வரலாம்ல ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சடனாக காலிங் பெல் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெளியே போய் பார்க்குறீங்க. பார்த்தா ஜெக்கி ரொம்ப நனைஞ்சு சாரி அப்படின்றாரு. நீங்கள் டக்குன்னு ஜெக்கி பிடிச்சிட்டு எதுக்கு இவ்வளோ லேட்டாக, சரி உள்ளே வாங்க டவல் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டவல் எடுத்து வந்து ஜெக்கிக்கு அப்படியே ஒய்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் ஹெட்டெல்லாம் அப்படியே ஒய்ப் பண்ணுறீங்க. ஜெக்கி அவர் ஷூ சாக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அவர் கோட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி கோவமாக தான் அதை பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸோ ஜெக்கிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் இப்படி கோவமாக பண்ணும்போது. ஓய் என்ன பாருடி, என்ன சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு இல்லை லேட்டாக நான் பயந்துட்டேன். ஒரு மெசேஜும் போடல. மீட்டிங் இருக்க பார்ட்னர் போட்டிருக்கேன் அது இதுன்னு சொன்னீங்க. இவ்வளோ லேட்டாவா? ஏன் இவ்வளோ லேட்டா? ஆறு லைட்டாக ப்ராப்ளம் வச்சிருச்சு போட்டாட்டு, அதான் சரி பண்ணிட்டு வந்தா. சரி கொஞ்சம் சரிடி. ஓய் கொஞ்சம் ரக்கமா சரிடி. முடியாது, போங்க. இவ்வளோ லேட்டு. ஃபுட்டு உங்களுக்காக சூடாக ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த வெதருக்கு சூடாக சாப்பிட்டா இவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் இவ்வளோ லேட்டாக வந்துட்டீங்க. எல்லாமே ஆறிப்போச்சு. திரும்ப சூட் பண்ணாலும் நல்லா இருக்காது. ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ணுறீங்க? அதுதான் நீ இருக்கேடி பொண்டாட்டி,
அப்படின்னு ஜங்குக்கு உங்களை பார்க்குறாரு. ஜெகே பார்க்குறீங்க. அவர் எதை மீன் பண்ணுறாரு புரியுது. முடியாது, இன்னைக்கு எதுவும் கிடையாது, போங்க. ஏய் என்ன எதுவும் கிடையாதுன்னு அப்படியே சொல்லிட்டு போனா விட்டுருவானா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு உங்களை அந்த ஷோபா மேலே போட்டுட்டு அவர் உங்கள் மேலே வந்துடுறாரு. ஜங்குக்கா, இன்னைக்கு எதுவும் கிடையாது, என்னை விடுங்க. இன்னைக்கு நான் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன். எனக்கு எதுவும் கிடையாது. ஏய் குச்சி குதிரக்கம்மா நாடி ஆமலே கோமா ரெடி பண்ணா பரவாயில்ல. அந்த சூடான சாப்பாடு இல்லைனாலும் எங்க சூடா கொதிக்கிறல இந்த சாப்பாடை நான் சாப்பிட்டுக்கிறேன். என்ன? அதெல்லாம் எதுவும் கிடையாது. வேண்டாம், நீ இறக்கு ஜங்குக்கா. முடியாது. ஏய் ஒரு மாசம் ஒன்றும் கிடையாது, எனக்கு காய போட்டலாம். எனக்கு சூடா டீ தாட்டி சாப்பாடு. அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபுல் ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் மேலே வராரு. ஜங்குக்கா, வேண்டாம், எனக்கு எதுவும் கிடையாது, இறங்கு. ஓய் குச்சி குச்சி இருக்குமா நாடி அம்மால அவ்வளோ கோவம். ஏலாம் கீழே இறங்கு, எதுவும் எனக்கு கிடையாது, கீழே இறங்கு. முடியாது, இறங்க முடியாது. ஜங்குக்கா அப்படின்னு சொல்ல முடிச்சதான். சங்கு அப்படியே அப்படி பொண்டாடி சூடான ஹாட் பொண்டாடி அடி 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 ஹாட் பொண்டாட்டி தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ எல்லாட்டி. ஐயோ, ஃபர்ஸ்ட் நைட்டில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நீ இந்த பாட்டு பாடுறதை விட மாட்டல. ஏய் நாடி பண்ண சொல்கிறா பார்த்தாலே ஆட்டா வருதேடி. யாட்டு பொண்டாட்டி சாப்பிடலாம் மாடி இன்னைக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் தங்குக்க பார்க்குறீங்க. சொல்லுடி ஹாட் பொண்டாட்டி. ஆஹா அதான் பழைய பேர். குச்சி குச்சி இருக்கமா ஒன்று சாப்பிடலாம் மாடி அப்படின்னு ஜங்கு கேட்குறாரு. நீங்களும் ரொம்ப சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுக்கோடா பொறுக்கி புருஷா அப்படின்றீங்க. ஐய் ஆடி பொறுக்கிண்டா. ஆமாம், எனக்கு குச்சி குச்சி இருக்கமா சொன்னல, நீ பொறுக்கி தான் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சிரிக்கிறீங்க. ஓ கொஞ்ச நாள் ஒன்றா அப்படியே குளிர் விட்டு போச்சுல்ல உனக்கு. இனி பாருடி எப்படி இப்படிலாம் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தான் ஃபுல் ட்ரெஸ் இது பண்ணிட்டாரு. அப்படியே தான் டேரெக்டாக எதுவுமே ஒரு இது கூட கொடுக்கல, வார்னிங் கூட கொடுக்கல, சட்டனாக அப்படி உள்ள விட்டுறாரு. ஆ ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்ட்டு நாடு நான் வேலையே நான் சூடாக்கி பார்த்தல. இனி பாரு சூடான பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி இது பண்ணிட்டு இருக்காரு. ஜங்குக்கா வலிக்குது, போதும். போதுமா இடம் வேணுமே நான் சாப்பிடடி ஒண்ணா சாப்பிட்றேன். அப்படின்னு சொல்லிட்டு நெக்கு, செஸ்ட்டு, ஹிப்பு, லிப்ஸு அப்படி எல்லாத்தையும் கிஸ் பண்ணி பொறுமையாக எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே உங்களை வர்ணிச்சுக்கிட்டே உங்களை பற்றி ஒன்றோட சொல்லிக்கிட்டே ஓய் குச்சி குச்சி கிடக்குமா ஒட்டப்பில் பெத்து கூடுறே அப்படின்னு தங்கு கேட்குறாரு. என்னடி வெற்றியா? ஒட்டப்பெல்லாம் கிடையாது. ஏ ஒட்டப்பில் பெத்து கூடுறே. பொம்பளை குட்டி வேணும். பொம்பளை பொம்பளை குழந்தை தானே வேணும். கேர்ள் பேபி தான் வேணும். முடியாது, பெற்று தர முடியாது, போடா. நீ என்ன சொல்கிறது? நான் சொல்கிறேன் சீக்கிரத்தில் எனக்கு ஒரு அழகான பேபிகள் வேணும் அப்படின்னு ஜங்குக்கு சொல்ல, போதும், என்னை விட்டு விடு. முடியாதுடி, உன்னை விட முடியாது, பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படி சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஜெகேக்கும் உங்களுக்கும் ஒரு அழகான லவ் மேக்கிங் கூட முடியுது. இப்போ அப்படி தான் மார்னிங் போல் ஜெகே ஏஞ்சி இதை பார்க்குறாரு. குழந்த மாதிரி தூங்குறீங்க. வா இவளுக்கு குழந்தை மாதிரிங்க, இவளுக்கு தான் குழந்தை கொடுத்தா நாக்குறது அப்படின்னு நம்ம ஜெகே இப்படிதான் உங்களை ஃபோனில் கிஸ் பண்ணுறாரு. ஜெகே நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. நாடி நான் டயர்டாக இருக்கும். டயர்டாக இருக்கா? சரி வா. அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு நேராக பாத்ரூம் கூப்பிட்டு போய் உங்களுக்காக ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு அவரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு வராரு. ஸோ அன்றைக்கி அவரும் லீவு, நீங்களும் லீவு. அப்படின்னா அப்படி நீங்களும் ஜெயிக்கணும் சமைச்சு சாப்பிட்டு ஒட்டிக்கிறீங்க. ஸோ அந்த டே அன்றைக்கி அப்படி தான் போயிருக்கோம். இப்படி சில மாதங்கள் போகட்டும்.
அப்படியே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. 2 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. இந்த விஷயம் ஜேகேக்கு தெரிஞ்சோடனே கன்ஃபார்ம் எனக்கு பொட்ட புள்ள தான். அப்படின்ற மாதிரி ஜேகே நினச்சிக்கிறாரு. நீங்கள் அது எப்படி நீ கன்ஃபார்மாக சொல்கிற ஜங்குக்கா? ஏய் நாடு அப்ப இருந்து பொட்ட புள்ளன்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு பொட்ட புள்ள பிறக்காதா? கேர்ள் பேபி வராதா? ம் நான் சொல்றான். அப்படின்னு ஜங்கு கேட்க, ஜங்குக்கா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க ஜங்குக்கா அப்படின்ட்டு நீங்கள் விட்டுடுறீங்க. ஜேகே ரொம்ப கேரிங்க லவபிளா அப்படியே மனசுலாம் கடந்து ஓடுது. உங்களுக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்க. ஜங்குக்கு அப்படி உங்கள் ஸ்டொமக்கை பார்க்குறாரு. அப்புறம் தான் ஒரு விஷயம் சொல்கிறாரு. லைக் இப்போ என்னன்னா, கேர்ள் பேபினா ரொம்ப ஸ்டொமக் ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ்லேயே ரொம்ப பெருசாக இருக்கும். இது பாய் பேபினா பால் ஷேப்பில் ஸ்டொமக் இருக்கும். ஜேகே சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, என் ஸ்டொமக் பாரு பால் ஷேப்பில் தான் இருக்கு. ஏய் வெட்டாடி அப்படி எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா நான் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவேன்னு பார்த்துட்டே இரு. என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அது அவட்ட பேச மாட்டான். என் கேர்ள் பேபிட்ட மட்டும் தான் பேசுவான். என் பிள்ளைகிட்ட மட்டும் தான் பேசுவான். ம் நாடு ஜங்குக்கா பின் பேசவே மாட்டியா பாப்பா பிறந்துட்டா? ஏய் சும்மா சொன்னடி, சும்மா வெட்டுக்காதான். அப்படி பாய் பேபி பிறகுனா அடுத்த தாட்டி உனக்கு நீ பாய் பேபி பெற்று கொடு, ஓகேவா? ஏன்னா 2 குழந்தை வேணுமா உனக்கு? ஏன் ஒரு பேபியோட உனக்கு போதாது? போதாது பொண்டாட்டி, நம்ம லவ் எப்படி இருக்குன்னு காட்டணும்ல. அதாவது நான் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கேன், என் மேலே எவ்வளோ லவ் கொடுக்குற, எல்லாமே தரணும்ல. அது நம்ம பசங்களால் மட்டும்தாண்டி முடியும். அதனால தான். அப்படின்னு ஜங்குக்கு சொல்ல, ஓ ஜங்குக்கா ஃபஸ்ட்டு இது பாப்பாவா இல்லை குட்டி பையனா பார்ப்போம், அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படி சிரிச்சுட்டு, கண்டிப்பாக பாரு, இது கேர்ள் பேபி தான். இல்லை பாய் பேபி இல்லைன்னா பாருடி. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் 9 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு பெயின் வந்துடுது. அம்மா ஜங்குக்கா வலிக்குது அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறேங்க. இப்போ நாடி வலிக்குதான் பெயின் வந்துச்சான்னு. ரொம்ப வலிக்குது ஜங்குக்கா. ஆ அம்மா அப்படி கத்த ஆரம்பிச்சிடுங்க. ஜங்குக்கு என்ன பண்ண தெரில, டக்குன்னு டாக்டர் கால் பண்ணிடுறான். ஆம்புலன்ஸும் வருது. நீ நேராக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயாச்சு. ஸோ இப்போ டாக்டர் அப்படி தான் ஜங்குக்கு கூப்பிட்றாரு. ஜங்குக் அப்படி தான் அவன் ஒரு இந்த டாக்டர்ஸ்லாம் ட்ரெஸ் போட்டுப்பாங்களே ஒரு க்ரீன் கலர் அது மாதிரி போட்டுட்டு தலையில் அந்த பேண்ட் போட்டுட்டு உங்களுக்கு போட்டு விடுறாரு. ஸோ ஜங்குக்கோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு லேபர் தான். ஸோ ரொம்ப பெயின் வந்துருச்சு உங்களுக்கு, கத்துறீங்க. பொண்டாட்டி ஒன்றும் ரெடி ஒன்றும் இல்லை. வெளியே உன் அப்பா அம்மா என் அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. ஒன்றும் இல்லை. என் கை டைட்டை பிடிச்சிக்கோ, டைட்டாக பிடிச்சிக்கொடி. ஜங்குக்கு வலிக்குது வலிக்குது ஜங்குக்கு. இப்போ அப்படியே டாக்டர் தான், அம்மா நல்லா புஷ் பண்ணுமா, நல்லா புஷ் பண்ணு அப்படின்றாங்க டாக்டர். எங்க ஜங்குக்கா வலிக்குது ஜங்குக்கா வலிக்குது அப்படின்றா. ஒன்றும் இல்லை பொண்டாட்டி, ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லடி சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஏறி வந்துடுது. உங்களை இந்த மாதிரி பெயினில் பார்க்கும்போது ஜங்குக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ ஃபைனலி பாப்பா அழுகிற சவுண்ட் கேட்குது. ஸோ யா இட்ஸ் அ கேர்ள் பேபி. ஸோ ஜங்குக் நினச்ச மாதிரி அது ஒரு கேர்ள் பேபி தான். ஜங்குக் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மயங்கி விழுந்துட்டீங்க. ஜங்குக்கோட ஹேண்டை டைட்டாக தான் ஹோல்ட் பண்ணிருக்கீங்க. ஜங்குக் அப்படியே பாப்பா பார்க்குறான். அது கேர்ள் பேபி தான். ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஜங்குக், உங்களுக்கு கேர்ள் பேபி பிறந்திருக்கா அப்படின்னு டாக்டர் சொல்ல. இங்கே அப்படியே ஒரு மாதிரி தான் படுத்திருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு பியரேஸோட உங்களை பார்க்குறான். ஸோ உங்களுக்கு பாப்பா பிறந்திருக்கா. ஜேகே அப்படியே வெளியே எடுத்துட்டு எல்லாத்தையும் காட்டுறான். இப்போ அப்படியே உங்ககிட்ட வரான். நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு, நீ நினச்ச மாதிரி உனக்கு ஆசையா அப்போ வந்திருக்க ஜங்குக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு மாதிரி ரொம்ப வீக்கா. ஜங்குக்கா ஆமாண்டி, சரி நீ உடம்பு பாரு. நான் பாப்பாவை கொடுத்துட்டு வரேன், சரியா இரு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்க கூட தான் உட்காந்துருக்காரு. ஸோ அப்புறம் உங்களுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு
அப்படியே ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பாப்பாவை அவங்க கையில் கொடுக்குறாங்க. ஓரளவு ஓகேவாயிட்டுங்க. ஜங்குக்கு அப்படி உங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு. ஓய் பத்தியா நான் ஜெயிச்சிட்டேன். எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு பத்தியா. அப்படின்ற மாதிரி ஜேகே இப்படிதான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ம் ஆமாம், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே கேர்ள் பேபி தான் பிறந்திருக்கா. போதுமா? போதுமா? அதெல்லாம் கிடையாது. எனக்கு என்னுடைய பொம்பளை குழந்தை வேணும். ஜங்குக்கா இதை ஒன்றும் ஃபஸ்ட்டு சமாளிப்போம், அடுத்தது வேணும்னா பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும் உங்கள் அம்மா வந்து பயமா அம்மா அப்பா அப்படின்றாங்க. அப்படியே ஜேக்கோட அப்பா அம்மா வராங்க. ஸோ அப்படியே தான் அந்த மூமெண்ட் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. குழந்தை பிறந்ததுலேருந்து இப்போ குழந்தை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் ஜங்குக்கு உங்களுக்கு ரொம்ப லவபிளா ரொம்ப கேரிங்கோட ஜங்கு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படியே ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி தான் நீங்களும் ஜங்குக்கும். தென் உங்கள் பாப்பாவோட ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்கள் லைஃப். ஸோ அதுக்கப்புறம் ஜங்கு கூடுவார். அடுத்த குழந்தைக்காக அங்கே பிளான் பண்ணிட்டுருக்காரு. ஜங்குக்கு போதும், பொறுமையாக பண்ணுடா. ஏய் பொறுமையா? அதுக்கெல்லாம் என் வேலையே கிடையாது. அப்படி சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்கும்போது பாப்பா அழ ஆரம்பிச்சிடுறா. நீங்கள் விட பாப்பா அழுறா பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓடி போய் பாப்பாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. சூ 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 ஒன்றும் இல்லை, அம்மா இங்கே தான் இருக்கேன். பாப்பாவுக்கு பால் வேணுமா? ஏறிடு ஃபீட் பண்ணுறீங்க. ஜாங்கோ உங்களே பார்த்துட்டு இருக்காரு. ஓய் நாடு அதிட போயிட்டா என்னோட வேணுண்டு. போதும் குக்கா, பாப்பா அழுறா கணக்கு தரலாம் அப்படின்றீங்க. சரி முடிச்சிட்டு வா, நான் முடியலடி. ஜங்குக்கு சொல்ல உனக்கு இதே நினப்பு இரு, பாப்பாவுக்கு தூங்க வைக்கலாம் சொல்லிட்டு மில்க் கொடுத்துறீங்க. ஜங்குக்கு அப்படியே பாப்பாவை அழகாக தொட்டிலில் போட்டு அப்படியே ஒரு மேக்கப் கண்டினியூ. ஸோ அதுக்கப்புறம் என்ன ரொம்ப செக்கே அவரோட வேலையை ப்ராசஸ் அடுத்த குழந்தைக்கு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே நீங்களும் இதுக்கப்புறம் அழகான ஒரு லவபிள் ஃபேமிலி இமேஜின் பண்ணிக்கோங்க. இதோடைய குச்சி குச்சி ரக்கமா சரியா முடிச்சுக்கலாமா? இது ஒரு ரொம்ப ஹாப்பி எண்டிங்காக இருக்கும். நம்புகிறேன் ஜேகே மிஸ் ரொம்ப நாள் ஜேகேக்கு ஒரு லவபிளாக போட்டு ரொமான்டிக்காக ரொம்ப நாள் ஆச்சுல ஒன்று பார்ப்போமேன்னு சொல்லிட்டு சும்மா ரெக்கார்ட் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கே கோல்டு, என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. கோல்டு காஃபு எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் நான் வீடியோ போடுவேன். ஓகே கண்டிப்பாக உங்களுக்காக நீங்கள் பார்த்தாகணும், அவ்வளோதான். ஸோ என் பேங்க் தமிழ் பிக்ஸ் ஃபேமிலியை என்னைக்கும் எக்காடை கொண்டு வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எனக்கு வருது. ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அழகான லவபிளான ஒரு ஷர்ட் போட்டுடலாமேன்னு தான் போட்டேன். ஸோ பார்த்துட்டு நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி ரெட் அண்ட் எல்லோ ஹார்ட்டாவது போடுங்கடா. அது பார்த்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷ்னலாக இருக்கும். லைக் பண்ணிவிட்டு ஹை பாயிண்ட்ஸ் ஏற்றி விடுங்க. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ரொம்ப பெருசாக கூட வேண்டாம், நல்லா இருக்குக்கா நைஸ் ஸ்டோரி, இல்லைனா அந்த ரெட் அண்ட் எல்லோ ஹார்ட் எனக்கு அந்த கலர் காம்பினேஷன் பிடிக்கும். ஸோ அதனால் அந்த கலர் காம்பினேஷனில் ஒரு 2 ஹார்ட் மட்டும் போடுங்க. ஓகே ஸோ ஓகேடா, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூன் நம்ம 2K வரப்போகிறோம், 2K ஃபேமிலி ஆக போகிறோம். ஸோ அதுக்கு கீப் சப்போர்ட்டிங் என் ஷஃபியும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். கூடயே இருந்து சப்போர்ட் பண்ணுங்கடா பேங்க் தமிழ் ஃபிக்ஸ் ஃபேமிலி. ஸோ நானும் எப்பயுமே உங்கள் கூட இருப்போம். என் ஷாஃபியும் உங்கள் கூட எப்பயும் இருப்பாள். ஸோ அவளுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அவள் சார்பாக நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ அவளோட ஸ்டோரி இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரும். ஹோபியோட 1 ஷாட் இருக்குல்ல, அது அவள் வாய்ஸ் ஓவரில் தான் வரப்போகுது. ஸோ பார்த்து என்ஜாய் கரும். இதை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஓகே ஹோப் இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. தென் இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. போட்டில் கொடுத்துருக்க சப்ஸ்கிரைப் செக் பண்ணிக்கோங்கடா. தென் கொஞ்ச நேரம் வீடியோ வரலன்னா கோச்சிக்காதீங்க. வீடியோட 1 ஷாட் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க, லைக் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு 25 Feb அப்போ பார்க்கலாம். ஓகே 25, 26 பார்க்கலாம். அப்போ நான் கம்பேக் கொடுக்குறேன். ஸோ லைவும் அப்போ வரேன். ஓகேடா மிஸ் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, டாடா பாய். உடம்பெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, நானும் என் உடம்ப பார்த்துக்கிறேன். ஓகேடா பாய்.